अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் 17ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். போன வாரம் சித்திரை மாத பலன்கள் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி சுபக்கிருத்து ஆண்டு உடைய பலன்கள், ராகு கேது பயிற்சி நடந்தெடுத்து, குரு பயிற்சி நடந்தெடுத்து, இனிமேல் உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் மட்டுமே வரக்கூடிய அமோகமான ஒரு ஆண்டாக இருக்கட்டும், நல்ல மாற்றங்களாக இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான பகவானுக்கு வைக்கக்கூடிய ஒரு சங்கல்பமாக வச்சுக்கலாம். ஏப்ரல் 16ஆம் தேதி நிறையா பேர் நான் சொல்லக்கூடிய அந்த சித்ரா பௌர்ணமியை அன்றைக்கி செய்யக்கூடிய சத்யநாராயண சுவாமியோடைய பூஜை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அது உங்கள் லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் மட்டுமே கொடுக்கட்டும். இந்த வாரம் ஒரு ராசிக்குமான பலன்களை இப்போ பார்க்கலாம். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது பொது பலன்கள். இது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக இருக்கா இல்லையா என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் என்ன டெக்ஸ்ட் பண்ணலாம். பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக நீங்கள் என்ன அணுகலாம். நான் உங்களுக்கு தகுந்த ஆலோசனைகளை கண்டிப்பாக வழங்குவேன். கும்பராசி நண்பர்களுக்கு, அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, நல்ல விஷயங்களுக்காக அட்வான்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. இளைய சகோதரன் சகோதரிகள் மூலியமாக ஒரு சில நல்ல விஷயங்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, கால் லெட்டர் வர்றது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள், இடமாற்றம், ஒரு ட்ராவல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்க போகுது. ஸோ பொதுவாகவே கும்பராசி நண்பர்களுக்கு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக போங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா உடன்படிக்கைங்கிறது கண்டிப்பாக நடக்கும். நண்பர்கள் மூலிமா நல்லது கிடைக்கும். ஃபோனில் கேட்டாவே உதவிகள் கிடைக்கும். நிறைய நல்ல ஃபோன்ஸ் வரும். உங்களை முக்கியத்துவப்படுத்தக்கூடிய நல்ல விஷயங்கள் ஏராளமாக நடக்கும். ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஒரு பிரயாணம் இருக்கும். அந்த பிரயாணங்கள்லாம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு லாபத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். ஆன்லைன் மூலியமாக நீங்கள் செய்யக்கூடிய எந்த விதமான வர்த்தகங்களாக இருந்தாலும் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு யோகம் சொல்லலாம். மனசு நிறைஞ்சிருக்குன்னா 3ஆம் பாவம் 9ஆம் பாவம் அப்படிங்கிறது சமசப்தமமான பாவம். கிவ் அண்ட் டேக் பாலிசி. கம்யூனிகேஷன் இஸ் ஆஸ் இஸ் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த பாவங்களுக்குரிய விஷயங்கள் இந்த ஒரு வாரம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறது. அதனால் நல்ல விஷயங்கள் மட்டுமே காதில் படும். நல்ல விஷயங்கள் மட்டுமே நீங்களும் பேசுங்க. திங்க் பாசிட்டிவ், எவ்ரி திங் வில் பி பாசிட்டிவ். ஸோ யோகமான காலகட்டங்களாக இந்த வாரம் நிச்சயமாக இருக்கும்னு சொல்லலாம். திடீர் யோகங்கள் ஏராளமாக வரும். நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஜோராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கும்பராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறது 100க்கு 80% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100க்கு ஒரு 75% இருக்கக்கூடிய ரொம்பவுமே திருப்திகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக காமதேனு வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தரும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.